வணக்கம். இது உங்கள் அக்மார் சமையல் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இறால் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நம்ம 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். பிரியாணி அரிசி கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். நிறைய செய்யணும். அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி நம்ம பொருளை நம்ம செய்யணும். இன்றைக்கி 1/2 கிலோ தான் நான் போட்டு செய்ய போகிறேன். சிம்பிளாக 1/2 கிலோ பிரியாணி அரிசி தேவையான பொருட்கள் வந்து சொல்கிறேன். 1/2 கிலோ அரிசி, 100 எண்ணெய், ஏலக்காய் 2, சோம்பு 2, வெங்காயம் பெரிய வெங்காயம், பெரிய தக்காளி 2, புதினா, கொத்தமல்லி தழை, கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிப்போம். ஏலக்காய் சோம்பு போட்டுப்போம். அதனால் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளி, புதினா, இறால் இதெல்லாம் போட்டு நன்றாக வதக்கவும். வதக்கிய பின்பு மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு இதை போட்டு நன்றாக வதக்கவும். வதக்கி ஒரு 5 நிமிடம் மூடி வைக்கவும். அப்போ நல்லா அந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கும். எல்லாம் வதங்கின பிறகு பிரியாணி அரிசியை நம்ம வந்து செய்யறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். அது எல்லாம் ஊற வச்ச பிறகு நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ண வைக்கிறது கரெக்டாக இருக்கும் டைமு. 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊற்ற போகணும். நம்ம ஊற்றிட்ட பிறகு நல்லா கொதித்த பிறகு தண்ணி இந்த அரிசியை கழுவுன அரிசியை வந்து போட்டு நல்லாக கலருவோம். கிளறி ஒரு 10 நிமிஷம் ஐஸ் இதில் வச்சு கொண்டா சாப்பாடு வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்த பிறகு இறா பிரியாணி ரெடி ஆகிடும். இது வந்து குழந்தைங்களாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.